வெல்கம் டு டாக்டர் கபில் சேனல். நான் உங்க மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், எந்த டாக்டரை பார்க்கணும், இப்படி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் உங்களுக்கு வரும். உங்க எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஒரு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஆட்டிசம்க்கு குழந்தைகள் நல மருத்துவர் பீடியாட்ரிஷியனை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பத்தாது. ஆட்டிசம்க்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் மூலமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாராகணும். சரி, மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னா என்னது அப்படின்னா தமிழ்ல பலதரப்பட்ட அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். 4-5 பேர் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி சிகிச்சை கொடுக்கறத தான் நம்ம மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டிசமுக்கு மெடிசன்ஸ்னால கம்ப்ளீட்டா க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆட்டிசமோட ட்ரீட்மெண்ட் பிளானே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். லைஃப் லாங் ட்ரைனிங்கும் கேரும் கண்டிப்பாக ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு தேவைப்படும். சரி, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆட்டிசம்ன்ற டயக்னோசிஸை யார் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தைகள் நல மருத்துவர் பீடியாட்ரிஷியன், அவங்க கூட சேர்ந்து சைல்ட் சைக்காலஜிஸ்ட், அதாவது உளவியலாளர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்டிசம்ன்ற டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் ஆட்டிசம் டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பீச் தெரப்பி யார் கொடுப்பாங்க? ஸ்பீச் தெரப்பிஸ்ட், அதாவது பேச்சு பயிற்சியாளர். மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்பீச் டிலே வந்து பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு வார்த்தைகளில் பேசுறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க எப்படி வந்துட்டு அதை கற்றுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக கற்றுக் கொடுப்பாங்க. அவங்கள பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸ்பீச் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour பெர் டே அப்படின்ற மாதிரி வீக்லி 5 days வந்துட்டு கொடுப்பாங்க. கூட பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்து கவனிச்சுட்டு வீட்டில் கூட அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து யார் கொடுப்பாங்க? ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன அப்படின்னா, அதாவது ஆட்டிசம் குழந்தைங்கள் வந்துட்டு வேற ஒருத்தரோட துணை இல்லாமல் அவங்களோட தினசரி வேலைகளை தானே செஞ்சுக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகளை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரஷ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு கை கழுவுறது, எப்படி பாத்ரூம் யூஸ் பண்ணுறது, எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மித்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களே எப்படி அதை வந்துட்டு பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயிற்சி கொடுத்து நிறைய ப்ராக்டிஸ் மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்துடுவாங்க. சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பியும் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சென்சஸில் ப்ராப்ளம் இருக்கும். சென்சஸ்னால் என்ன நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஸ்மெல், நுகர்தல், டேஸ்ட், சுவைத்தல், டச், தொடுதல், ஹியரிங், கேட்டல், சைட், பார்த்தல். ஸோ இந்த மாதிரி 5 சென்சஸில் அவங்களுக்கு ப்ராப்ளமை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹியரிங்கில் வந்துட்டு ஒரு மிக்சி சவுண்டோ இல்லை ஒரு குக்கர் சவுண்டோ நார்மல் குழந்தைங்களுக்கு இரிட்டபிளாக இருக்காது. பட் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சவுண்ட்ஸை வந்து அவங்க வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதனால அவங்க போய் காதை பொத்திப்பாங்க. அவங்க அந்த சவுண்டை வந்து டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இப்போ ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாண்டாக சாப்பிடுவாங்க. ஏதாவது கலந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக முன்னாடியே பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டச், லைட்டாக டச் பண்ணாலே ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அடித்தா கூட ஒன்றுமே ஒரு எமோஷ்னலாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா சைட், ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சென்சஸில் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் அவங்க டீல் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமாக சரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் தெரப்பி. இது யார் கொடுப்பாங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சில குழந்தைங்க பேச்சு சரியாக வராதனால தன்னுடைய தேவைகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே படுத்து புரள்றது, தலையை கொண்டு போய் செவுத்துல முட்டிக்கிட்டு அழுகிறது, இல்லை தன்னைத்தானவே வந்துட்டு செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்கிறது, இந்த நிறையா வந்துட்டு ஹார்ம்ஃபுல் பிஹேவியர்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும்
அவங்க வந்துட்டு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் மூலமாக சரி பண்ணுவாங்க. இது எல்லாமே உடனே நடக்காது. பட் லாங் டேர்ம் ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து மாற்றுவாங்க. இந்த டைமில் நான் ஏபிஏ தெரப்பி பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். ஏபிஏனா என்ன? அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ். இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு குழந்தையோட பிஹேவியர் வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த பிஹேவியரை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரஷ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களே ப்ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிஹேவியர்ஸை திருப்பி திருப்பி அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டோ இல்லை சாக்லேட்டோ ஏதோ கொடுத்து அவங்கள திருப்பி திருப்பி அந்த பிஹேவியரை பண்ண வைக்கிறது. இப்போ அதே மாதிரி ஒரு பிஹேவியர் நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, தலையை போய் அவங்க முட்டுறது வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டி போட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால அவங்க ஃப்யூச்சரில் அந்த பிஹேவியர்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஏபிஏ தெரப்பி இருக்குது. இதுவும் ஆட்டிசம்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அஸ் வெல் அஸ் பிஹேவியர் தெரப்பி. இது இல்லாமல் இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க, இல்லை ரொம்ப வைலண்ட்டாக இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, தூங்காமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் எல்லாமே கம்மியாகும். பார்த்த தெரப்பீஸ் வந்து கண்டினியூஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் சில ஆட்-ஆன் தெரப்பீஸும் இருக்குது. ப்ளே தெரப்பி, ஆர்ட் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் வந்துட்டு இப்போ ஆட்டிசமுக்கு வந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆட்டிசமை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பீடியாட்ரிஷியனும் சைக்காலஜிஸ்ட்டும் சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்பீச் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கொடுப்பாங்க. தேர்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் கொடுப்பாங்க. ஃபோர்த் பிஹேவியரல் தெரப்பி, சைக்காலஜிஸ்ட் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் சைக்கியாட்ரிஸ்ட் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது இல்லாமல் முக்கியமாக அடுத்து ஒரு டாக்டர் வந்துட்டு முக்கியமாக தேவைப்படுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அது நீங்கள் தாங்க. பேரண்ட்ஸோட அணுகுமுறை வந்துட்டு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதாவது இப்போ தெரப்பி செஷன்ஸில் குழந்தைங்க எவ்வளோ நேரம் இருக்கும்? மேக்ஸிமம் 1 hour இருக்கலாம், இல்லை 2 hours கூட இருக்கலாம். அதை தவிர மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம் ஃபுல்லாக பேரண்ட்ஸ் கூட தான் குழந்தைங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைமில் தெரப்பி செஷன்ஸில் வந்து அவங்க கற்றுக்கிட்டதை பேரண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விடலாம். அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம். குழந்தைங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸோட அணுகுமுறை வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லா தெரப்பீஸும் ஒரே இடத்துல ப்ரைவேட்டில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த எல்லா தெரப்பீஸுமே நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரே இடத்துல அவைலபிளாக இருக்குது. அதாவது அந்த சென்டரை தான் நம்ம டிஇஐசி, டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷனல் சென்டர். இந்த சென்டர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட அட்டாச்சாக இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து பீடியாட்ரிஷியன் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி, இந்த மாதிரி எல்லாமே இந்த சென்டரில் அவைலபிளாக இருக்குது. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கும் இங்கே வந்துட்டு சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியாமையே இருக்குது. ஸோ இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களோட சிம்டம்ஸை அலட்சியப்படுத்தாமல் ஏர்லியராகவே இன்டர்வீன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டிசம் குழந்தைங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர. We all unite and overcome autism. Thank you.